எம்பிக்களுக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கில் பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானியின் முன்னாள் உதவியாளர் சுதீந்திர குல்கர்னி கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். 2008ஆம் ஆண்டு பார்லிமெண்டில் நடந்த நம்பிக்கை ஓட்டெடுப்பில் காங்கிரஸ் கூட்டணி அரசுக்கு ஆதரவாக ஓட்டளிக்க பாரதிய ஜனதா கட்சியின் 3 எம்பிக்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்ட வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் சமாஜ்வாடி கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் அமர் சிங், அவரது உதவியாளர் சந்தீப் சக்சேனா, பணம் கொடுப்பதற்கு புரோக்கராக செயல்பட்ட சுஹைல் ஹிந்துஸ்தானி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் எம்பிக்களுக்கு லஞ்ச பணம் கொடுப்பதற்காக நடத்தப்பட்ட பேரத்தை வீடியோவில் பதிவு செய்ய ஏற்பாடு செய்த பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் ஆலோசகரும் அத்வானியின் முன்னாள் உதவியாளருமான சுதீந்திர குல்கர்னி செவ்வாயன்று முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் ஆஜரானார். அவருக்கு முன்ஜாமீன் மனுவை நிராகரித்த நீதிமன்றம் அக்டோபர் 1ஆம் தேதி வரையில் குல்கர்னியை நீதிமன்ற காவலில் வைக்கவும் உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து குல்கர்னி திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். தான் எந்த தவறையும் செய்யவில்லை என்றும் தான் நிரபராதி என்பதை நிரூபிப்பேன் என்றும் குல்கர்னி தெரிவித்தார். और जब भी इस केस का अंतिम निर्णय होगा, यह साबित होगा कि सुधींद्र कुलकर्णी निर्दोष थे, उन्होंने कोई गलत काम नहीं किया, क्योंकि अभी तक सार्वजनिक जीवन में मेरा चरित्र बेदाग रहा है. किसी ने भी भ्रष्टाचार का आरोप मुझ पर नहीं लगाया है. காங்கிரஸ் கூட்டணி அரசுக்கு ஆதரவாக ஓட்டளிக்க அமர்சிங்கின் ஆட்கள் தங்களுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்ததாக பார்லிமெண்டில் பணக்கட்டுகளை எடுத்துக்காட்டி புகார் கூறிய பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் எம்பிக்கள் 2 ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். குல்கர்னியையும் சேர்த்து இந்த வழக்கில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.